சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதுக்கே ஒரு சிறப்பு காவல் படை தேவைப்படுது போல அப்படின்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணியிருக்கார். யார் அவர்? பாஜகவின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் தான் இப்போ வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு இத்தனை கேஸு, அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கேஸுன்றதெல்லாம் போய் ஒரே நாளில் இத்தனை கேஸு அப்படின்ற மாதிரிலாம் சோகமான விஷயந்தான். ஆனால் இதனால் வந்து புழக்கப்படுறாங்க தாவேகாவினர், புழக்கப்படுறாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் புழக்கிறாங்க. ஏண்டா டைம் கொடுங்க டைம் கொடுங்கன்னு சொல்கிறீங்களே, இதில் எப்படா டைம் கொடுக்குறதுன்னு கேட்டு அடிக்கிறாங்க எல்லாரையுமே. இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை வேறு வந்துச்சு. அந்த அதிரடிப்படையில் இருக்கிற அதிகாரியே துரத்திருக்காங்க, காவலரையே துரத்திருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாதிரி மூத்த தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஏண்டா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே பாதுகாப்பு இல்லாமல அவங்களுக்கு தனியாக ஒரு டீம் போடணுமாம்ல பாதுகாப்புக்கு. அந்த லட்சணத்தில் இருக்கு உங்கள் சட்ட ஒழுங்கு. ஏன்னா சந்தி சிரிக்குது உங்கள் சட்ட ஒழுங்கு அப்படின்ற மாதிரி போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சிங்கப்படைக்கு ஒரு பாதுகாப்பு படை உருவாக்க வேண்டிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இருங்க சார், அண்ணன் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 20 இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, 15 போஸ்கோ. பாருங்கள், இந்த சென்னையை சுற்றி சுற்றி அவங்க வந்து ஜெயித்தாங்க. இப்போவும் சென்னையை சுற்றி சுற்றி தான் அவங்களுக்கு வந்து பெரிய சாதனைகள் நிகழ்ந்து. கும்மிடி பூண்டி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அடா 3 வயசு பொண்ணு, பூந்தமல்லி, மாங்காடு, முதலமைச்சருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ இடங்களும் அதில் வருது. பெரம்பூர், அம்பத்தூர், அண்ணா சாலை, அதில் பண்ணலைன்னாக்கி அது பூர்த்தி ஆகாது. ஆகையினால அண்ணா சாலை, போரூர், இதிலே 7 வந்தாச்சு. ஏன் சார் தடுக்க முடியல? அரசை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். நீங்கள் அவகாசம் இப்போ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளால தமிழ்நாடு முழுக்க நாசமாக போயிடும். அதுக்கடுத்துதான் குதிரை பேரம் நடக்குது, தாவேகால குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தாவேகா வடிக்காமல் அதிமுக வடிக்க ஆரம்பிச்சிட்டார். அது குதிரை பேரம், கழுத பேரம், கழுத 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 எல்லாரும் அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷனாக இருக்கார். அதிமுகவில் இருக்கிறவங்கலாம் கழுதை அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு கிடச்சிருக்கிற பயங்கரமான கவுண்டர். நான் முதல்ல சொல்லிட்டேன், இது குதிரை பேதம் இல்லை. கழுதைகளெல்லாம் கொண்டு வச்சுட்டு நீங்கள் குதிரைன்னு விற்றீங்கன்னு சொன்னாச்சு. ஊரில் உள்ள கழுதையோட பிடிச்சி கொண்டு வச்சு நீங்கள் வந்து குதிரைன்னு விற்றீங்கன்னாச்சுன்னா கோளாறு உங்ககிட்டயா கழுதைகிட்டையா? சார், எவன் ஒருத்தன் தன்னை விலை கொடுக்குறானோ அவன் யாருங்க? இதே பாலினத்தை மாற்றி போட்டு பாருங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படிங்க சார்? தன்னை எவன் ஒருவன் விற்று கொள்ளுகிறாரோ அவன் வந்து கழுதை. நீங்கள் எதை பற்றி கேட்டீங்க? நீங்கள் கேட்டதை பற்றி நான் சொன்னேன்.